Hello everyone, நான் Madan Gowri. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த நேரம் கண்டிப்பாக கடந்த 3 நாட்களா நியூ டெல்லி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம நாட்டோட தேசத்தோட கேபிட்டல்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டீங்கன்னா, கடந்த 3 நாட்கள்ல மட்டுமே 25 பேர் இறந்து போயிருக்காங்க, செத்து போயிட்டாங்க. 200 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. என்னடா கொரோனா வைரஸ் டெல்லிக்கு வந்துருச்சான்னு கேக்குறீங்க. கொரோனா வைரஸ் வந்தா கூட அதுக்கு ஒரு தீர்வு நம்மளால கொடுக்க முடியும், அதுக்கு ஒரு மெடிசன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், 4 பேர்கிட்ட பரவாம தடுக்க முடியும். பட் நோயை விட கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? மதவெறி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோய் சுத்தி இருக்கிற நாடுகள்ல எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கிறப்போ, இந்தியாவில மட்டும் நம்ம சுதந்திரம் வாங்கின காலகட்டத்திலிருந்து, இந்தியா பாகிஸ்தான் பிரிச்ச காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மத வெறிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எங்கேயோ உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த மத வெறிக்கு 25 பேர் செத்து போயிருக்காங்க, 200 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டோட நம்ம எல்லாருக்குமே ப்ரௌடா இருக்கு. எப்பவுமே உலகத்துல எந்த நாட்டிலுமே 2 மதங்கள் இல்ல 3 மதங்கள் 4 மதங்கள்னு இத்தனை மொழிகளை வச்சுட்டு ஒன்னா வாழ முடியாது. இந்தியா மட்டும் தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அந்த யூனிட்டியை கேள்வி கேட்கிற மாதிரி இந்தியாவோட கேபிட்டலான நியூ டெல்லியில ஒரு மிகப்பெரிய மத கலவரம் நடந்திருக்கு. நீங்க 90ஸ்ல 2K கிட்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க நம்ம ஜெனரேஷனா இருந்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்னடா மத கலவரம், இதெல்லாம் சினிமால தானே பார்த்துட்டு இருக்கோம், உண்மையிலே ஒருத்தன் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிம்ங்கிறதுக்காக சண்டை போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, நியூ டெல்லியில அதாங்க நடந்துட்டு இருக்கு. ஹிந்துஸுக்கும் முஸ்லிம்ஸ்க்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய மத கலவரம் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட நடந்துட்டு இருக்கு. நான் சொன்ன எல்லா நம்பருமே அபிஷியல் நம்பர்ஸ் தான். இது ஒவ்வொருத்தவங்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டவங்க, நிறைய பேர் சிகிச்சை பயனின்றி இறந்து போனவங்க இருக்காங்க. இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கப்பவும் இன்னும் நிறைய இடங்கள் டெல்லியில தாக்க டெல்லியில நிறைய வீடுகள் உடைக்கப்பட்டு இருக்கு, நிறைய கடைகள் எரிக்கப்பட்டு இருக்கு, ரோட்ல போயிட்டு வர பஸ் எரிக்கப்பட்டு இருக்கு, எக்ஸாம்ஸ் நடத்த முடியாம ஸ்கூல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டெல்லியே ஒரு போர் களம் மாதிரி இருக்குங்கிறத மீடியால ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் இந்த அளவுக்கு உச்சகட்டமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நியூ டெல்லியில என்ன நடந்துச்சுங்கிறத ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குங்கிறத சீக்வென்ஸா நான் சொல்ல போறேன். சோ வாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு பர்டிகுலர் பையன் தன்னோட வயசான அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு போயிட்டு இருக்கான். இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம், நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் போயிட்டு இருக்கப்ப ஹெல்மெட் மாட்டிருக்கான். அந்த வயசான அப்பாவுக்கும் ஹெல்மெட் மாட்டி விட்டு அவங்க வண்டியில 2 வீலர்ல போயிட்டு இருக்காங்க. நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு மத வெறி பிடிச்ச கூட்டம் அவனை தடுத்து நிறுத்துது, ரோட்ல தடுத்து நிறுத்துது, மெயின் ரோட்ல தடுத்து நிறுத்துது. சுத்தி பார்த்தா ஒரு போலீஸ் கிடையாது, கையில எல்லார்கிட்டயும் கட்டை இருக்குது, சில பேர்ட்ட துப்பாக்கி இருக்குது, சைட்ல இருக்கிற இடம் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்ப அந்த பையனை பார்த்து கேட்கிறாங்க, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு தெரியுமா இந்த ஒரு டெஸ்ட்? அவன் எந்த பேரை சார்ந்தவன், எந்த மதத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இவன் பொய்யா ஒரு பேரை சொல்றான். உடனே இவன் கிட்ட கண்டுபிடிச்சிடுறாங்க, அவன் பொய்யா தான் பேரை சொல்றான் அப்படின்னு. அவனோட ஹெல்மெட்டை கழட்ட சொல்லிட்டு அவன் தலையில இரும்பு கம்பியை கொஞ்சம் ராடு அதை வச்சு தலையில் அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம கீழே விழுகிறான். அவனோட வயசான அப்பா கீழே விழுகிறாரு. அவங்க அப்பாவை போட்டு மனிதாபிமானமே இல்லாம கண்ட மானிக்கு அடிச்சு உதைக்கிறாங்க. அப்படியே அவங்க சாகிறதுக்கு கிடைக்கணும்னு சொல்லி விட்டுட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் தாண்டி போன ஒரு ஆம்புலன்ஸ் காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த ஆம்புலன்ஸை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் மீறி அந்த ஆம்புலன்ஸ் ஃபைனலி உங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்குது. உங்க நிறைய பேருக்கு கியூரியஸா இருக்குதா, அவன் எந்த மதத்தை சார்ந்தவன், அவன் எந்த பேரை சொன்னான்னு? அடி வாங்கினவன் அக்பரா இருந்தா என்ன, அசோகா இருந்தா என்ன? அடிச்சவன் ராமா இருந்தா, ரஹீமா இருந்தா? அடி வாங்கினவனும் மனிதன், அடிச்சவனும் மனிதன். இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். யார் மேல தப்பு, யார் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத அதெல்லாம் பார்க்க போறதுல என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு 45 நாளுக்கு முன்னாடி, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே இந்தியா ஃபுல்லா CAA அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதை பத்தி நான் கூட வீடியோ மேக் பண்ணிருக்கேன். நீங்க மதன் கௌரி ஸ்பேஸ் CAA அப்படின்னு அடிச்சீங்கன்னா யூடியூப்ல இந்த வீடியோ வரும். சோ இந்த CAA அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியால இருக்கிற மக்களை ரெண்டா பிளவுபடுத்திருச்சு, ரெண்டா பிரிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது லிட்டரலா இல்ல, பட் சப்போர்ட் பண்றவங்க ஒரு சைடும், இதை எதிர்க்கிறவங்க ஒரு சைடும் மாறியாச்சு. இதை எதிர்க்கிற ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட 45 நாளா டெல்லியில ஷாஹின் பாக் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த ஊர் பேர்லாம் ஏரியா பேர்லாம் தப்பா சொல்லிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. நம்மளுக்கு திருவல்லிக்கேணி சொல்றதே கஷ்டம். இதுல ஷாஹின் பாக்ல நம்ம ஊருக்குள்ள போறது, வாய்க்குள்ள போறது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ இந்த ஷாஹின் பாக் அப்படிங்கிற டெல்லியில இருக்கிற ஒரு இடத்துல CAAக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் கடந்த 45 நாட்களா நடந்துகிட்டே இருக்குது. இந்த கூட்டம் 45 நாட்களா நடந்துட்டு இருந்தாலும் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, மைனாரிட்டிஸ் இன் அவர் கண்ட்ரி, எஸ்பெஷலி இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ இந்த போராட்டம் ஆனா 45 நாட்கள் ஆனாலுமே இதுக்கு ப்ராப்பரா ஒரு சொல்யூஷன் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இதுக்கு நடுவில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற நியூ டெல்லிக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ்
நியூஸ் வருது. இவர் வர்ற நேரம் பார்த்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பூதாகரமா வெடிக்குது. ஸோ இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஷாஹின் பாக் அப்படிங்கிறது வந்து நியூ டெல்லியில் இருக்கிற சென்டர் ராஷ்டிரபதி பவன்ல இருந்து இல்ல பார்லிமெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடம், ஜஸ்ட் 12 கிலோமீட்டர். அதையும் விட கிட்ட இருக்கிற இன்னொரு இடம் எது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஃபராபாத் சம்திங் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து டெல்லியில் இருக்குது. இது வந்து சென்டர் ஆஃப் டெல்லியில இருந்து 10 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு கூட்டம் ஷாஹின் பாக் மாதிரி இன்னொரு ஒரு செட் ஆஃப் இஸ்லாமிய மக்கள் வந்து அங்க ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆன்டி சிஏஏ ப்ரொடெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இவங்க கூட சேர ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு கூட்டம் வந்து பயங்கரமா வர ஆரம்பிக்குது. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு முன்னாடி. ஸோ இதனால வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து க்ளோஸ் பண்ணப்படுது. ஒரு பெரிய போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. அது வந்து இங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இது வந்து ராஷ்டிரபதி பவனுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறப்ப 10 கிலோமீட்டர் தூரத்தில் நடக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஈவினிங் வந்து இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. மண்டே மார்னிங் இருந்துகிட்டு ஆன்டி சிஏஏ ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல சிஏஏவை ஆதரிக்கிறவங்க ஒரு பெரிய கூட்டம் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சைடும் சிஏஏவை எதிர்க்கிறவங்க இன்னொரு சைடும், ரெண்டு பேருமே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கூட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 100ல இருந்து 1000 தொடர ஆரம்பிக்குது. ரெண்டு சைடுமே கூட்டம் வந்து பெருசாகிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இந்த இடத்துக்கு நடுவில் வந்து போலீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம டெல்லி போலீஸை பற்றி பேசி ஆகணும். டெல்லி போலீஸ் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம போலீஸ் அப்படின்னு சொன்னோம்னா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்டா சீஃப் மினிஸ்டர் கண்ட்ரோல் இருக்கும், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எந்த ஸ்டேட் நீங்க பாத்தீங்கன்னாலும் போலீஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. ஆனா டெல்லியில மட்டுமே வந்து ஸ்டேட் போலீஸ் அப்படிங்கிறவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இந்த போலீஸ் வந்து பல வருஷமா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இல்ல. நான் ஏன் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற போலீஸ் வந்து நிறைய பேர் இருந்துகிட்டு ரெண்டு சைடும் சொல்றாங்க. எங்க கிட்ட ஆட்கள் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் ஆட்கள் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டு தரப்புமே இருந்துட்டு நடுவுல வந்து போலீஸ் நின்னுட்டு இருக்காங்க. ஒரு சைடு சிஏஏவை சப்போர்ட் பண்றவங்க, இன்னொரு சைடு சிஏஏவை எதிர்க்கிறவங்க. இவங்க ரெண்டு கூட்டமும் பெரிய கூட்டமா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு கல்வீச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் எப்போ நடக்குது? ட்ரம்ப், மோடி எல்லாருமே வந்து அகமதாபாத்ல பேசிட்டு இருக்காங்க. அடுத்து டெல்லியில வந்து இறங்க போறாங்க. ஆக்ராலாம் போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள். ஸோ இந்த ரெண்டு சைடுமே வந்து கூட்டம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கல்வீச்சு அப்படிங்கிறது ரெண்டு சைடும் மாறி மாறி போக ஆரம்பிக்குது. போலீஸ் வந்து நடுவில் ரொம்பவே வந்து அவுட் நம்பர் பண்ணப்படுறாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு இடத்துல ரொம்பவே கம்மியா இருக்குது, எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. ஸோ வந்து போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கிற நேரத்தில் ரெண்டு சைடுமே வந்து கூட்டம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கப்ப ரெண்டு சைடுமே வந்து கல்வீச்சு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கல்வீச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து வன்முறையா மாறுது. ரெண்டு சைடுமே கட்டையை வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில நேரத்தில் சிஏஏவை ஆதரிக்கிறவங்களுக்கும் சிஏஏவை எதிர்க்கிறவங்களுக்கும் இருக்கிற ஒரு போராட்டம் வந்து சில மணி நேரங்களிலே வந்து கம்ப்ளீட்டா ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும், அதாவது ஹிந்துஸ்னா எல்லா ஹிந்துஸ்க்கும் கிடையாது, எல்லா முஸ்லிம்ஸ்க்கும் கிடையாது, மதவெறி பிடிச்ச இரண்டு கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு போராட்டமா மாறிடுது. இதுதான் சிம்பிளான விஷயம். ஓகேவா? ஸோ இது வந்து டைரக்டா ஹிந்து முஸ்லிம் பிரச்சனையா ஆரம்பிக்கல, பட் இது வந்து அப்படி ரீடைரக்ட் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ இந்த ஹிந்து முஸ்லிம் பிரச்சனை என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கண்டமானிக்கு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தெல்லாம் வந்து கையில இருக்கிற துப்பாக்கியை வச்சுட்டு போலீஸை கூப்பிட்டு போலீஸை மிரட்டுறான். கையில துப்பாக்கி வச்சுட்டு, போலீஸ்ட துப்பாக்கி கிடையாது, லத்தியை விட்டு வச்சு நின்றுட்டு இருக்காரு. கண்டமானிக்கு காத்துல சுடுறாங்க, வரவன் போறவனெல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ட்ரம்ப் வந்து அங்க இறங்குறப்போ ஒரு பெரிய போர் களமாவே வந்து டெல்லி மாறிடுச்சு. நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு போர் களமாவே மாறிடுச்சு. நிறைய இடங்கள்ல வந்து கடைகளை போட்டு உடைக்கிறது, ரெண்டு மதத்துல இருக்கவங்களும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது, ரெண்டு மதத்துல இருக்கவங்களும் மாத்தி மாத்தி போற வர மக்கள் அடிக்கிறது, ரெண்டு சைடு இருக்கவங்களுமே வந்து சுடுறதுன்னு சொல்லிட்டு இரண்டு பேர் மேலுமே, அதாவது இரண்டு மதத்துல இருக்கிற எல்லாருமே கிடையாது, இரண்டு மதத்துல இருக்கிற சிலர். ஸோ ரெண்டு சைடுமே வந்து பெரிய போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது, ஒரு கலவரம் வெடிக்க ஆரம்பிக்குது. இது ஒரு மத கலவரமா உருவெடுக்குது. இதுதான் டெல்லியில் நடந்த ஒரு விஷயம். இதுல நிறைய கடைகள் எரிக்கப்பட்டிருக்கு, ஒரு மொத்த மார்க்கெட்டே எரிக்கப்பட்டிருக்கு, நிறைய புக்ஸ் எரிக்கப்பட்டிருக்கு, நிறைய பில்டிங்ஸ் வந்து உடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொடுமைகள் ரெண்டு சைடுமே மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு அந்த பையன் வந்து ஒரு வயசான அப்பாவை கூப்பிட்டு வரணும்னு நினைச்சாங்கல, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் எத்தனையோ கதைகள். இதுல வந்து சுட்டு கொல்லப்பட்டவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க, சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. சாதாரண மனிதர்கள் கிட்ட எப்படி வந்து துப்பாக்கி வந்திருக்குன்னு தெரியல, சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல சுட்டு கொல்லப்பட்டவங்கல ஒரு முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு செக்யூரிட்டி, அவங்க வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பையனுக்கு 26 வயசு. அந்த பையன் சுட்டுக் கொல்லப்பட்டு அவன் உடம்ப வந்து சாக்கடையில போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவனோட உடம்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சிலர் இருந்துகிட்டு ஒரு போலீஸ் வந்து அடிபட்டு இறந்து போயிருக்காரு, ஒரு ஹெட் கான்ஸ்டபிளே இறந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு இறந்து போனவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்க இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்க்காதீங்க. நான் பார்த்தப்பமே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. கண்டமானி கிடைக்கிறது, மனிதநேயமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. ஒரு பையனோட 15 வயசு பையனோட தலையில வந்து ஒரு மோட்டாரை இறக்கி வச்சிருக்காங்க. ஒரு 14 வயசு பையனை வந்து
சுட்டு கொண்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் பேருக்கு பின்னாடி அவன் எந்த மதத்துல இருக்கவங்கிறத தான் தேடிட்டு இருந்திருக்காங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது இரண்டு தரப்புமே பண்றாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ போலீஸ் வந்து ஏன் எதுவுமே பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல சொன்ன பிரச்சனை தான். போலீஸ் வந்து ஹெவிலி அவுட் நம்பர்டு. ஸோ போலீஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குது. கலவரம் பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இது வந்து மண்டே நடக்குது, இது நேத்திக்கு நடக்குது, இது இன்னைக்கு காலையிலயும் நடக்குது. இதெல்லாம் கவர் பண்ண போன ஜேர்னலிஸ்ட் நிறைய இடத்துல தாக்கப்பட்டிருக்காங்க. ஜேர்னலிஸ்ட் எந்த மதத்தை சார்ந்தவன் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்து அது அவங்க விடப்பட்டிருக்காங்க, இல்ல இன்னும் ஃபர்தரா தாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு டெல்லியில இதுவரைக்கும் இந்த மத கலவரம் காவு வாங்கின எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 25 பேர். இறந்தவங்களோட எண்ணிக்கை 200க்கும் மேல போயிட்டு இருக்குது. டெல்லியில ஒரு மத கலவரம் அப்படிங்கிறது வருங்கிறத நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. பிகாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் அவர் கண்ட்ரி, கரெக்டா? அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் வந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது இன்னைக்கு அல் ஜசீரா வெப்சைட் நீங்க போய் விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா, நேத்திக்கு வரைக்கும் அல் ஜசீராவோட ஹெட்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் விட்டு போகாமலே இருந்தாங்க. யூரோப்ல வேற இப்போ கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அவங்க பேசுறது எதுன்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில மத கலவரம் அடிச்சிருச்சுன்னு போட்டிருக்காங்க. அதை கூட விட்டுருங்க, பிபிசியில் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதை கூட விட்டுருங்க, நியூயார்க் டைம்ஸ்ல இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பத்திரிகைகள் எல்லாமே வந்து டெல்லியில இருக்கிற இந்த மத கலவரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பத்திரிகைகள் மட்டும் இல்லாம யுனைடெட் நேஷன்ஸோட ஜெனரல் செக்ரட்டரி இருப்பார்ல, அவர் கொரோனா வைரஸை பத்தி பேசுறதுக்கே அவர் பல நாட்கள் எடுத்துக்கிட்டாரு. ஆனா அவரு கூட உடனே நடுவில் இருந்துக்கிட்டு டெல்லியை நாங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு அமைதி திரும்பணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல டெல்லியோட பேர் வந்து அடி வாங்கியிருக்குங்கிறது சந்தேகமே கிடையாது. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு அடிக்கு காரணம் வந்து நமக்குள்ள இருக்கிற மனிதர்களா உருவாக்குன ஒரு பர்டிகுலர் மதங்கள் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. எந்த மதத்துல இருக்கவங்களுமே இல்ல எந்த மதத்துல இருக்கிற கடவுளுமே இருந்துகிட்டு நீ அவனை போய் வெட்டு இவனை போய் வெட்டு அப்படிங்கறது சொல்றது கிடையாது. ஆனா இந்த மதத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ற எத்தனையோ பேர் இருந்துகிட்டு மதத்தோட பேர்ல ஒரு போர்வையா யூஸ் பண்ணிட்டு தன்னோட சுயநலத்துக்காக இந்த ஒரு வன்முறையில இவ்வளவு ஈடுபடுறாங்க நினைக்கிறப்ப தான் கஷ்டமா இருக்குது. 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சதுக்கு காரணம் மதம். 70 வருஷம் கழிச்சு 2020ல நியூ டெல்லியில நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் மதம் அப்படின்னு நினைக்கிறப்போ, இத்தனை வருஷத்துல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? நம்ம சந்திரன் அனுப்பிச்சா என்ன, நம்ம வந்து மண்ணுக்கடியில தங்கத்தை எடுத்தா என்ன பண்ணா என்ன, ஆனா நமக்குள்ள இருக்கிற பேசிக்கா இவன் அந்த மதத்தை ஃபாலோ பண்றான், இந்த மதத்தை ஃபாலோ பண்றான், அதனால ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேர் ரத்தமும் சிவப்பு தான். ஏன் நம்ம யாரும் இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம்? மதம் இங்க தப்பு கிடையாது, ஆனா மத வெறிங்கிறது தான் தப்பு. உன் மதத்தை நீ ஃபாலோ பண்ண, ஆனா அடுத்தவன் மதத்தை ஃபாலோ பண்ண அவனை போட்டு அடிப்பேங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்குது? எல்லா மதத்துக்கும் பொதுவான விஷயமா தான் சொல்றேன். நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன கோடு இருக்குது, ஒரு சைடு வெறி, இன்னொரு சைடு பாசம் அப்படின்னு. ஏன் இந்த வெறியை ஃபீட் பண்றோம்? ஒரு கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கூட அந்த வைரஸ் போய் யாரையாவது டச் ஆகணும், அந்த இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்ற விஷயம் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடும். நான் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மதம் தப்பா அந்த மதம் தப்பான ஒரு வார்த்தை கூட சொல்ல, ஆனா ரெண்டு இடத்துல நான் வாசிச்ச நிறைய இடங்கள்ல எனக்கு தெரியும் யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு. பட் அதை சொல்லி இங்க இருக்கிற மக்களுக்கு நடுவில் ஒரு வெறுப்பை விதைக்க கூடாதுங்கிறத ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இங்க வந்து ஈஸியா வந்து உணர்ச்சிகளை தூண்டி விட்டுறலாம். ஒரு உணர்ச்சியை தூண்டி விட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த உணர்ச்சியை தப்பா தூண்டி விட்டு இந்த நாட்டில் எத்தனையோ பேர் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க நினைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த உணர்ச்சிகளை தூண்டி விடுறவங்க அதை எதுக்காக தூண்டி விடுறாங்கன்னு ஒரு செகண்ட் உங்ககிட்ட யாராவது சொல்றதுக்கு முன்னாடி எதுக்காக இதை பேசுறாங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நியூ டெல்லியில நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு நம்ம ஊர்ல இது நடக்கக்கூடாது, நம்ம நடக்காதுங்கிற ஒரு பிரைடா எடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமியா வச்சுட்டு இருக்கோம். சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி மத கலவரம் கேள்விப்பட்டதே கிடையாது, நடக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கும். பட் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள அவனாவது கொண்டு வந்தானா தயவு செஞ்சு அவனை செருப்பாலே அடிங்க. ஒரு மத கலவரத்தை அவனாவது உண்டாக்குற மாதிரி பேசினானா நாங்க இருக்கிற எல்லாருமே வந்து அசோகா இருக்கட்டும், ஆரிஃபா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் இங்க நண்பனா தான் இருந்துட்டு இருக்கான். பட் அதுக்கு நடுவில் வந்து நீ இந்த மதத்தை சார்ந்தவன், நீ அந்த மதத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன், அந்த ஜாதியை சார்ந்தவன் எவனாவது பேசினானா தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் நல்ல வாயில வருவங்கெல்லாம் சேர்க்காதீங்க, அவங்ககிட்ட பேசாதீங்க. இவங்க எல்லாருமே உள்ள ஒரு உள்நோக்கத்தோட தான் பிஹேவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மத கலவரமா இருக்கட்டும், ஜாதி பிரச்சனைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி வன்முறை தோன்ற எந்த ஒரு விஷயத்தையும் அட்லீஸ்ட் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்காவது கொண்டு போக வேணாம். இட் ஆல் டேக்ஸ் ஒன் ஜென்ரேஷன். நடுவில் இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் எனக்கு இது வேணாண்டா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் கிட்ட நம்ம இதை பாதுகாத்துடலாம். இந்த நடுவில் பாதுகாக்கிற ஒரு ஜென்ரேஷன் நம்ம இருந்துட்டு போவோம். ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்றேன். எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நியூ டெல்லி நாட்டோட தேசத்தோட கேபிட்டலே வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, இப்பவும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க இன்னைக்குமே இருந்துகிட்டு தலை படம் என்னாச்சு, தளபதி படம் என்னாச்சு அப்படின்னு தான் பேசிருக்கோம். அதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்லல, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதெல்லாம் பண்றதுக்கு நேரம் இருக்கு. இப்போ நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு நேரம், அதுக்கு ஒரு அறிகுறியா நம்ம எல்லாம் மனிதர்கள் அப்படின்னு காமிக்கிற ஒரு நேரம், அதுக்கு ஒரு அறிகுறியா அதை பத்தி எல்லார்கிட்டையும் பேசுவோம். நம்ம கிளாஸ்ல இதை பத்தி பேசுவோம். நம்ம கிளாஸ்ல எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் இதை போய் சொல்லுவோம், என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பாரு. நம்மளுக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நம்ம இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பேசுங்க. எதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுதுங்கிறத நீங்களும் போய் தேட ஆரம்பிங்க. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி
பிரச்சனை டெல்லியில் நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, பெரிய தவறு, இன்னமும் நடந்துட்டு இருக்கு, மிகப்பெரிய கொடுமை. ஆனா நம்ம ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம என்னைக்குமே ஒற்றுமை இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம எல்லாருமே முதல்ல நம்ம எல்லாருமே ஒரே மனிதர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஒரே நாட்டை சார்ந்தவங்க, எல்லா மொழியை பேசுறவங்க. இப்படி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள நமக்குள்ள ஏன் இந்த ரத்த வெறிங்கிறத எனக்கு புரியல. நாளைக்கு உங்களை வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இங்க எல்லாருமே சகோதரர்கள்ங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. Until then, bye. Madan Gowri signing off. Love you all. Cheers. Jai Hind. Love you all. Cheers. Unity in diversity. அதை மறந்துடாதீங்க. Unity in diversity. Hello everyone.